வந்து கரெக்டா தப்பா? தப்பு. எஸ், கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஏன்னா தப்பு கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் நம்ம பண்றதுல எது சரி எது தப்புன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இல்லன்னா நம்ம பண்றது எல்லாமே சரின்னு நமக்கு நம்மளே சமாதானம் சொல்லுவோம். இந்த 3 கலர் யூஸ் பண்றது தப்பு இல்ல, பட் தனித்தனியா பிளாக் தனி, ப்ளூ தனி அண்ட் ஒரு பிங்க் தனி. முதல்ல இந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப தப்பு. இந்த கலர் காம்பினேஷனே இருக்கும். அப்புறம் நம்ம போட்டிருக்கிற ஷேப் வந்து டோட்டலாவே தப்பு. இந்த மாதிரி வெளியே ஒரு வி ஷேப் கொண்டு வந்திருக்கிறது. இது கண்ணு வந்து ரொம்ப ஆர்டிபிஷியலா காட்டுது. ஒரு நேச்சுரலா அழகா காட்டல இது. சோ அது ஒரு தப்பு. அடுத்தது எந்த கலரும் எந்த கலரோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணல, அதாவது மர்ஜ் பண்ணவே இல்ல. எல்லாமே தனித்தனியா நிக்குது. நம்ம பிளெண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் இங்க வந்து என்ன பண்ணலாம், யூஸே பண்ணல. எடுத்தும் போட்டோம். நல்ல. சோ இது டோட்டலா தப்பு. இதுல என்ன தப்பு நான் சொன்னதை விட எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? இது வராம இந்த மாதிரி பண்ணாம நீங்க என்ன பண்ணணும்? ஓகே. இந்த சைடு நம்ம என்னென்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்? சில்வர், பிங்க் அண்ட் வயலட். சோ கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு ஃபேமிலியோட கலர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மேட்ச் பண்ணிருக்கோம். இதுல யூஸ் பண்ணிருக்கிற மெத்தட் வந்து கரெக்டா தப்பா? கரெக்டா. கிட்டத்தட்ட இங்க பண்ணதும் ஒரு 3 கலர் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க பண்ணதும் ஒரு 3 கலர் யூஸ் பண்ணிருக்கோம். இது மேட், அது ஷிம்மர் அப்படிங்கறத தாண்டி இதுல நிறைய தப்பு இருக்கு. இதோட ஷேப், கலர் காம்பினேஷன், பிளெண்டிங் எல்லாமே தப்பு. இதுல நம்ம பண்ணிருக்கிற கலர் காம்பினேஷன் அண்ட் நம்ம பிளெண்டிங் பண்ணது எல்லாமே கரெக்ட். சோ இது நல்லா எக்ஸ்ட்ராவா நம்ம ஷிம்மர் போட்டிருக்கோம். நம்ம பிரைடுக்கு வந்து இவ்ளோ ஷிம்மர் வேண்டாம் அப்படின்னா இது வந்து நம்ம தனியா பிக்மெண்ட்ஸ் போட்டதுனால இன்னும் தனியா தெரியுது. பட் நம்ம ஐஷேடோ பேலட்லயே வர பிக்மெண்ட்ஸ் வைக்கும்போது இதே கலர் காம்பினேஷன் போட்டா கூட இவ்ளோ பிரைட் இல்லாம இன்னும் கூட அது சட்டிலா தெரியும். சோ ஐ மேக்கப் பொறுத்த வரைக்கும் நீங்க கஸ்டமைஸ் தான் பண்ணணும். இது சொல்லி கொடுத்தாங்க, இதை கொண்டு போய் அப்படியே இன்னொருத்தவங்களுக்கு நீங்க போட்டீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. உங்க கண்ணோட சைஸ், அவங்களுக்கு என்ன பிடிக்குது, அவங்க என்ன காஸ்டியூம் போடுறாங்க, இதை பொறுத்து கொஞ்சம் எல்லாமே நம்ம மாத்திக்கணும்.